இங்க பாருங்களேன், மாடி தோட்டத்தில தர்பூசணி. சம்மர்ல தர்பூசணி பழம் வாங்கின்னு வந்து சாப்பிட்டுட்டு, அந்த தோலெல்லாம் காய வச்சு கம்போஸ்ட்ல சேர்த்து, அத செடிங்களுக்கு உரமா குடுத்துருந்தேன். அதுலேருந்து தானாவே முளைச்சது தான். ஒரு 3 க்ரோ பேக்ல வந்திருந்தது. இது பார்த்தீங்கன்னா, ஒரு 2 க்ரோ பேக்ல ஜூன் மாசமே பிஞ்சு விட்டது. இது பெருசாகும்னு நெனச்சேன். ஆனா ஆகல. கலர் மாறிடுச்சு. கொடியும் காய ஆரம்பிச்சுடுச்சு. இன்னொரு கொடியில மட்டும் இப்ப தான் குட்டி பிஞ்சு விட்டுருக்கு. அத விட்டுட்டு இது 2 கொடியும் எடுத்துட்டேன். ஆடி மாசம் வேற விதை நடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இத கட் பண்ணி பார்த்தோனே எனக்கு ரொம்ப ஆச்சரியமாயிடுச்சுங்க. பாருங்க எந்த அளவுக்கு சதை நெறைய இருக்கு. நல்ல கலர்ஃபுல்லா இருக்கு. ஒரு மாடி தோட்டத்தில க்ரோ பேக்ல இந்த அளவுக்கு டேஸ்ட்டான ஒரு பழம் கிடைக்கும்னு நான் நெனச்சு கூட பார்க்கல. 2 பழமுமே அவ்ளோ டேஸ்ட்டா இருந்தது. நம்ம கடையில வாங்குறதெல்லாம் பார்த்தீங்கன்னா, அடியில அந்த தோல் பகுதி ரொம்ப கனமா இருக்கும். அந்த கிரீனும், ஒயிட்டும் நல்லா நெறைய இருக்கும். அது சாப்பிடவே டேஸ்ட்டா இருக்காது. இதில பாருங்க எவ்ளோ கம்மியா இருக்கு. ஆனா சதை மட்டும் நெறைய இருந்தது. சாப்பிட அவ்ளோ டேஸ்ட்டா இருந்ததுங்க.